ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். சின்னதில் நான் படித்ததெல்லாம் டெல்லியில். அப்போ ஒரு தமிழ் படம் பார்க்குறதுக்கு 4 மாதம் வெயிட் பண்ணுவோம். ரீஜனல் ஃபிலிம்ஸுங்கிற கேட்டகரியில் தமிழ் படம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். எல்லா லாங்குவேஜும் வரும், மராத்தி, தெலுங்கு. ஸோ அப்படி இருந்த எனக்கு இன்றைக்கி சூர்யா சார் படத்தில் நடிக்க ஒரு சான்ஸ் ரொம்ப பெரிய விஷயம். மீன்ஸ் லாட் சார். அந்த சான்ஸ் கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் தேங்க்ஸ், 2D என்டர்டெயின்மெண்ட், ஸ்டோன் பெஞ்ச் எல்லாருக்கும் தேங்க்ஸ். காலேஜில் பயங்கர இன்ஸ்பிரேஷன் சார். காலேஜ்லேருந்து இல்லை, இப்போ வரைக்கும் எப்பயுமே. என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, கிளாஸ்மேட்டு. ஒருத்தனுக்கு வந்து நைட் ஃப்ளைட்டு ஃப்ளாரிடா கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காப்புல, சந்தான கிருஷ்ணன். அடுத்து ஆபித். எங்கள் எல்லாருக்கும் காக்கா காக்கா காலேஜில் ஒரு கட் அடிச்சு ரிப்பீட்டடாக பார்ப்போம். என்ன பண்ணுவோன்னா, கட் அடிச்சுட்டு வந்துடுவோம், காசு இருக்காது. இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேர்ள்ஸில் தான் காசு இருக்கும். ஏதாவது ஒரு பொய் சொல்லி காசு ரெடி பண்ணிட்டு போனால் அந்த உயிரின் நீங்கள் ஓடி வர்ற ஷாட் மிஸ் ஆயிரும். அதுக்காக திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பார்ப்போம். ஸோ சாரோட ஒர்க் பண்ணது லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவம். ஸோ ஒரு 20-25 அரியர் இருக்கும்போதும் ஐபிஎஸ் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. 2 வாட்டி எழுதி ஃபெயிலு. என் ஃப்ரெண்டோட தம்பி ஆல் இண்டியா ரேங்க் 3 ஐஏஎஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஐபிஎஸ் சூஸ் பண்ணார். உங்கள் இன்ஸ்பிரேஷன் சார். ஒரு படத்தில் அவர் போடுற டெடிக்கேஷனும் எஃபர்ட்டும் கிளாஸாக அவர் பண்ணுற விஷயம் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறது an எக்ஸாம்பிள். நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் ஐபிஎஸ். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஐ நிறைய படமும் பண்ணிட்டோம். நிறைய ஜிகர்தண்டா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஊர்னி என்ன பண்ண, ஒரு நாள் படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி கார்த்தியோட ஆஃபீஸில் பார்த்தா கார்த்திக் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். என்னாச்சு கார்த்தி, ஏதோ டென்ஷனாக இருக்கீங்களே அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அசால்ட் சேது கேரக்டர் தான் எனக்கு ஆளே மாட்ட மாட்டேங்குது அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒருவேளை நம்மளை கேட்க யோசிக்கிறாரோ, நம்மளே போவோம். அசால்ட் சேது நான் பண்ணுறேன் அப்படின்னேன். நீங்கள் கதை படிச்சிங்களா அப்படின்னாரு. இல்லையே அப்படின்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணலாம், ஆனால் எனக்கு ஊர்னிக்கு ஆள் இருக்காதே அப்படின்னாரு. ஓ ஓகே அப்படின்ட்டு அப்புறமா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த விஷயம் பாபிக்கு தெரிஞ்சிருச்சு. அடிக்கிற சீன்லாம் உண்மையிலே அடிக்கிறான். ஏன்னா அசால்ட் செய்தும் நீ கேட்டியா அப்படின்னு. டே அப்படி கேட்கலடா, அப்போ யாருமே ஃபிக்ஸ் ஆகலை, அதுக்காக கேட்டேன் அப்படின்னு. மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப், டைரக்ஷன், நான் அட்மையர் பண்ணுற குவாலிட்டி கார்த்திக் சுப்புராஜால் இந்த க்ரௌடை ஹேண்டில் பண்ணி ஒரு ஷூட்டிங்கை ஈஸியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டேலண்டட் அண்ட் ஹி ஹேஸ் ஹியூஜ் லவ் ஃபார் த பீப்புள் அண்ட் க்ரூ. அந்த மாதிரிலாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு லொக்கேஷன், டிடிஎஸ் லொக்கேஷன், ஒரு தனி ஐலாண்ட். யூஸ்வலாக ஷூட்டிங் காரில் போவோம், இங்கே போட்டில், ஷிப்பில் அதெல்லாம் போவோம். நிறைய சேலஞ்சஸ் அங்கே. ஏகப்பட்ட டிஸ்கவரி சேனலில் பார்க்காத பாம்பெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி போல்டாக ஜாலியாக நடந்த ஷூட். ஆல் த எனர்ஜி ஃப்ரம் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். பூஜா ஹெக்டே, ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ அண்ட் யுவர் டான்ஸ். சூப்பராக இருந்தது. ஸோ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்களா இல்லைன்னே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சிம்பிள் பர்சன். ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. சந்தோஷ் நாராயணன் பீஸா ஷூட்டிங் அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. அப்போ ஒரு வீடு வாடகைக்கு தேடிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பக்கத்து அப்பார்ட்மெண்ட் காலியாக இருக்குது, வரீங்களான்னாரு. சூப்பருங்க, தங்கமான ஓனர், சினிமாவுக்கு கொடுக்குறாரா வாடகைக்கு அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க, நானே டிஎல்எஃப் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எதாவது ஐடி கம்பெனின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு ஓகேன்ட்டு போய் எடுத்துட்டேன். அந்த வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கே பேர் வச்சேன். பேர் மாயா. எந்த படத்தோட ஹீரோயின் சொல்லுங்க? சொல்லுங்க. ஆமா, காக்கா காக்கா. ஸோ மாயான்னு வச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கெட்டுக்கிறாங்க தான். சந்தோஷ் பீஸா ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்டர்வியூ கூப்பிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ். நான், சந்தோஷ் நாராயணன், விஜய் சேதுபதி எல்லாரும் போய் இன்டர்வியூ கொடுக்குறோம். கொடுத்து ரொம்ப ஜாலியாக வந்துட்டோம். சண்டே அன்னைக்கு ப்ரைம் டைமில் போட்டாங்க டிவியில். போட்டு ஓனர் பார்த்துட்டாரு. ஏன்னா 2 பேருமே சினிமா, இதை மறைச்சிட்டிங்களே அப்படின்னா. போச்சு, வீடு தேடணுமா திரும்பன்னு பார்த்தா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அடுத்து என்ன அப்படின்னு, அடுத்து சூதுகோம் சார், அவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. அது பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ன திடீர்னு கூப்பிடுவார், செம்மையாக ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் ஜி, பிஜிஎம் மாசாக போட்டிருக்கேன் உங்களுக்குன்னாரு. ஓ சூப்பர் சார் அப்படின்னு. நான் மைண்டில் மங்காத்தா மாதிரி ஒரு சவுண்ட் வரப்போகுதுன்னு நினச்சா என்ன பண்ணாரு, காட்டுங்க சார் அப்படிங்கிறேன். அந்த மொனையில் போனீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை இருக்கும், அங்கே போய் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. சரி சரி ஓடி போய் அந்த பைக் எடுத்துகிட்டு போய் வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் போடுறேன். அந்த சவுண்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டு அப்படி வெயிட் பண்ணுறேன். டிங்குன்னு ஒரு சவுண்டு. என்னடா ஒழுங்காக கேட்கலையோ, சவுண்டு கொண்டு வைக்கலையா சார் அப்படின்னு பார்த்தா சின்னதாக ஒரு பில்லு. இந்த சின்ன ஹோட்டல் கெஃபேலலாம் வச்சுருப்பாங்களா அந்த டைமில்,
பிங் அப்படி பயங்க பில் வரும். அந்த சவுண்டு என்ன சார் இதுதான் அவங்களுக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் வரும் அந்த சவுண்டு. அப்படின்னா அடப்பா இதுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ்லாம் கேட்டாரே அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஷூட்டிங்கோட லாஸ்ட் அன்னைக்கு ஷெரீஃப் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர். காசு பணம் துட்டு மணி. தேங்க்யூ சார். ஒண்டர்ஃபுல் ஜேர்னி எனக்கு உங்களோட. இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிறைய சூர்யா சாரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அப்படி அழகாக அடுக்கு மொழியில் கார்த்திகேயன் சொல்லிட்டாரு. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ராஜசேகர் சார். எனக்கு மெய்யழகனுக்கு அப்புறம் செகண்ட் அசோசியேஷன் வித் ரூடி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் சார். ஒரு நாள்லாம் அந்தமானில் தங்கியிருந்த ரெசார்ட்டில் ஷவரில் கொஞ்சம் தண்ணி மெதுவாக வருது இல்லை, ப்ரெஷர் பம்ப் போட்டுடலாமாங்கிறாங்க ஃபுல்லாக அந்த ரெசார்ட்டுக்கே. அடுத்த நிமிஷம் ஒரு பஞ்ச் ஆஃப் யங் டேலண்ட்ஸ், ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ், கார்த்திகேயன், அசோக், இவங்கெல்லாம் ஃபாரினில் ஷூட் பண்ணுறதோட கஷ்டங்க. அந்தமானில் அவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. அது ஒரு ப்ரொடெக்டட் பிளேஸாக வச்சுருக்காங்க. ஸோ நாசர் சார் இது 3வது படம் சார். ஜிகர் தண்டா, கோ2, ரெட்ரோ. ஆனால் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரில, ஒரு நாள் கூட காம்பினேஷன் இல்லை. படம் வரும்போது தான் நான் பார்க்குறேன், ஐயோ நாசர் சாரோட நடிக்கலன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவருக்கு பயம் சொல்கிறாரு. ஐயோ சார் எனக்கு இங்கே உதறிட்டு இருக்கு, ஃபாஸ்ட்டாக முடிச்சு ஸ்பீச்சை. ஸோ விவேக் ப்ரோ ஒண்டர்ஃபுல். சீரியஸாக தமிழ் இவ்வளோ ஃப்ளோவாக அழகாக பேசுகிற ஒரு அற்புதமான கவிஞர். வி ஆல் ஆர் பிக் ஃபேன். கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஜோஜு ஜார்ஜ் சார், தமிழ் சார், கஜா அங்கிள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 2 தடவை IPS ஃபெயில் ஆனீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கும் நீங்கள் IPS தான். இன்னைக்கும் பெர்ஃபார்மிங் ஸ்டார், இம்பார்ட்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார். தேங்க்யூ. எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா? ஓகே சார். மலர் டீச்சர் தான் எல்லாத்தையும் மறந்தாங்க, ஆனால் நாங்கள் மலர் டீச்சரை மறக்கவே முடியல சார். உங்களையும் மறக்கல. இன்னும் எங்கள் ஹார்ட்டில் ஒரு பயங்கரமான சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் இதை பற்றி. என்ன சொல்கிறது, ஒர்க் தான் பேசணும் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி. தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ சூரி சார், தேங்க்யூ ராஜா சார், தேங்க்யூ கார்த்திகேயன். ட்ரைலரில் எல்லா எனர்ஜியும் கொடுத்துட்டேன். நான் பேசி இல்லை, கிரிக்கெட்டில் சொல்லுவோம் கிரிக்கெட்டர் பேச மாட்டாங்க, அவங்களுடைய பேட்டு மட்டும்தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பேசிச்சு இந்த ட்ரெய்லர். படம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அண்ட் ஃபியூ மெமரிஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. நான் ஃபஸ்ட் டைம் தான் சூர்யா சாரோட ஒரு படம், அதாவது ட்ரைலர் பண்ணும்போது ஆக்சுவலி எடிட்டிங்கில் என்னென்ன இருக்குது, இல்லை என்னென்ன ஷார்ட்ஸ் வந்து எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கு ஆக்சுவலி அன்பு செல்வன் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சூர்யா சாரோடது. அது இல்லாமல் பிதாமகன் பிடிக்கும். எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அப்படியே பயமாக இருக்குது இவ்வளோ பேரை பார்த்து. ஐ எம் நாட் அ ஸ்டேஜ் பர்சன். We completely understand சார். ஒரு டார்க் ரூமில் உட்காந்துட்டு ஜஸ்ட் மானிட்டர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, வேற லெவல் வேலை பண்ணியிருக்கீங்க சார். அவருக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். We loved your work. It was a phenomenal trailer. இல்லை எனக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிடும். கை தட்ட எனக்கு பயம் ஜாஸ்தி ஆகிடும். சைலண்ட் ஆயிடலாம். இல்லை, ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒர்க் பண்ண எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு மேலே நான் சொல்லி கடுப்பேற்ற விரும்பல. நீங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எஸ், தேங்க்யூ சார். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். வந்தவரை வாழ வைக்கும் தமிழ் வந்து கேள்விப்பட்டிருக்கு. எனக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சினிமா மேலே வச்சுருக்குந்த அன்பு, ரெஸ்பெக்டு, அதனால வாழறது தான் நாங்கள் எல்லோரும். இது காணும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சினிமா செலிப்ரேட் பண்ணுற இடம், இந்த வைப்பு எனக்கு இது முதல் வாட்டி. தேங்க்யூ கார்த்தி. என் மேலே என்னை விட நம்பிக்கை வச்ச டைரக்டர் என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தி. நான் இந்த ரெட்ரோ படம் வந்து இது வேற உலகம், வேறு மாதிரி கேரக்டர்ஸ் எங்கிட்ட சொல்லும்போது இது எப்படி நடிப்பாக யோசிச்சு, அப்புறம் இது கேட்டு எனக்கு பயமாகி போச்சு. அந்த கேரக்டர் ஒரு ரிக்வஸ்ட் மட்டும்தான் கேட்டேன், சார் இது ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக நடிக்கிற சீன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு அந்த கேரக்டர் பண்ண முடியும் சொல்லி கேட்டுகிட்டே வர சொல்லிச்சு. லொக்கேஷன் வந்தபாடி முதல் ஷோட் வந்து கிளைமேக்ஸோட லாஸ்ட் ஷோட்டு. இந்த மாதிரி பெரிய கேரக்டருக்கு அந்த மாதிரி அவர் சொன்ன வழியில் நடித்த ஒரு படம்.
எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்த படம். எனக்கு இந்த மாதிரி நடிக்க முடியும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படம் பண்ண வச்சதுன்னு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம சூர்யா சார், எத்தனை பேர் இந்த மேடையில் வந்திருக்கு, எல்லாருமே சூர்யா சார்னு சொல்லும்போது இந்த மாதிரி குரல் வந்துட்டு இருக்குது. எவ்வளோ பாசம் நீங்கள் எல்லோரும் வச்சுருக்கு. நான் மலையாளத்தில் தான் நிறைய நடிச்சிருக்குது. அங்கே மம்முட்டி சார் கூட நடிக்கும்போது எனக்கு பிரேக் கிடச்ச படம் ஒரு மம்முட்டி சார் படம். அங்கே மம்முக்காட்கிட்ட நான் கேட்டேன், சார் நான் வந்து ஒரு 3 years சினிமாவில் இருக்குமா, இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இருக்குமா, எனக்கு ஒரு 2 வருஷம் சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், சக்ஸஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம லைஃப்பில் வர்ற சக்ஸஸ் நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது நான் பார்த்த பிரமாதமான உதாரணம் சூர்யா சார். இவ்வளோ ஃபேன்ஸ் இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு சிம்பிளா வந்து உட்கார முடியும், சிம்பிளா பேச முடியும். நான் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். அப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னால், சூர்யா சார் வந்து கேட்டால் சாப்பிட்டாங்க. அது அவர் நம்ம மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டேயும் அப்படி தான் இருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயம். சார், காட் பிளஸ் யூ, ஐ லவ் யூ. நீங்கள் வெளியே சூப்பர் சார். அப்புறம் அதை விட நான் பெரிய ஃபேன் அவரோட படங்கள். அந்த மாதிரி இந்த தாடியெல்லாம் வச்சு அவர் காதலிக்கிறது பார்க்குறதே ரொம்ப நைஸ். எனிவே, எனக்கு இந்த கொடுத்த கையடிகளுக்கும் எல்லாருக்குமே என்ன தமிழ் மன்னிச்சிருங்க, இதுதான் எனக்கு தெரிஞ்ச தமிழ். அப்புறம் சந்தோஷ் சார், பூஜா, ஹோல் டீம், அண்ட் அப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் ராஜேஷ் சார், மச்சங்கார்த்தி, எல்லாருக்குமே ஒரே ஃபுட்டு தான் பார்ட்டிக்கு, டச்சிங்ஸும் சேம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர், தேங்க்யூ. எல்லாருமே அந்த மனிதனாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒரு கூடி அகெயின் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் உக்காந்து வந்து கொஞ்சம் இளைப்பாறதுக்குள்ளே கூப்பிட்டுட்டாங்க. நான் என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கூப்பிட்டாங்க. பட் அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. பல ஃபங்க்ஷன் நடக்குது, பல ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன். இது என்னுடைய சொந்த ஃபங்க்ஷன் நான் நினைக்கிறேன். நானும் சிவகுமார் சாரும் ஒரே சேரில் உட்காந்துருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அரங்கத்தில் மற்ற எல்லாரை விட மிக மகிழ்ச்சியான ஒரு உள்ள இங்கே உட்காந்துருக்கணும், அது சிவகுமார் சார் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை விட குறைந்தபட்சம் உண்மையாகவே 1% சந்தோஷமாக இருக்கிற பெருமை பெற்ற ஒரு ஆள் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா தம்பி சூர்யாவை நான் வந்து அவருடைய முதல் படத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய உண்மையான வளர்ச்சியை வந்து நான் அவர் கூடவே அவருடைய படங்கள்லேயே நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. அந்த முதல் படத்துலேருந்து நான் ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல ஒரு கள்ளங்கபடமற்ற தூய்மையான உள்ளம், ரெண்டாவது எடுத்துக்கிட்ட கடமையை வந்து அவ்வளவு நேர்த்தியா செய்யணுன்றதுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற ஒரு நடிகர். இந்த படத்துல எனக்கு கோபம் கூட வந்துச்சு. ஏன்டா தம்பி ஒரு டூப் வச்சு கூட அதான் ஏன் வந்து எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்கிற? இல்லை இல்லை சார், நான் முதல்ல அது நான் பண்ணிடணும், என்னால் பண்ண முடியலன்ற பட்சத்தில் அப்போ கூட நான் 2-3 தடவை நான் வந்து முயற்சி பண்ணுவேன். நான் தான் சார் பண்ணணும். ஏன்னா நான் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது ஐயோ நான் இல்லையே இதுன்னு எனக்கு தோணக்கூடாது அப்படின்ற வருது. இந்த படம் நடக்கும்போது இங்க அடிபட்டுச்சு, தலையில அடி.
மிக மிக கால் கால் கை நெஞ்சில் அடிப்படலாம் எல்லாம் பண்ணான். ஆனால் ரொம்ப ரொம்ப அப்போவும் ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டத்தையே எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஷூட்டிங்க்கு வந்தார். தம்பி, ஐ அட்வைஸ் யூ, வி நீட் யூ ஃபார் எவர், ஸோ பி சேஃப். இனிமே நீ உங்க குடும்பத்துக்கு சொந்தம் இல்லை, நீ எப்போ நல்ல நடிகனா பேர் எடுத்தியோ எங்களுக்கெல்லாம் சொந்தம். ஓகே. இன்னைக்கு இந்த விழாவுக்கு நாயகன் சந்தோஷ் நாராயணன். எனக்கு இசை ஞானம் அவ்வளோ கிடையாது. ஆக்சிடென்ட்லாம் தென்றல் தீண்டும் போது எனக்கு கிடைச்சது. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். பட் சந்தோஷ், ஐ ஆல்வேஸ் லவ் யுவர் மியூசிக். ஏன்னா என்னுடைய உங்களுடைய பெருமை என்னுடைய மகன்கள் சொல்லித்தான் நான் கேட்கணும், அது நீங்கள் கேட்கணும். யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். யூ ஹவ் given a great music for this film. The producer, ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ஒருத்தர் பின்னாலேயே இருந்திருக்காரு. வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர். ஏன்னா இது வழக்கமான ஒரு படம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் எடுத்து வெளியில் விட்டு இன்னொரு படத்தோட மோத விட்டு ஜெயிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. அந்த ரிஸ்கை துணிஞ்சு ஒரு டைரக்டர் என்ன நினைக்கணுமோ அதை எடுக்கிறதுக்காக சுதந்திரமும் கொடுத்து பணமும் அதுக்கு செலவு பண்ணி எடுத்த உங்களுக்கு தான் முதல்ல நன்றி கூறணும். ஏன்னா எல்லாருடைய கனவையும் நீங்கள் நிறைவேற்றி இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி கார்த்தி சுப்புராஜ் இயக்குனர், அவரையும் அவர் முதல் படம் டைரக்ட் பண்ணுற முன்னால இருந்தே தெரியும். ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ணுறவர். அவர் இன்னைக்கு வேற ஒரு ஸ்டைல் வந்துக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேயே நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஏன்னா நிஜ உலகை விட்டு இன்னொரு உலகை சிருஷ்டிக்கிறது அப்படின்ற ஒரு பாணியை தம்பி தான் கொண்டு வந்துச்சு. இந்த படம் நிச்சயமாக வேறு ஒரு உலகம். நான் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறதா மற்றவங்க சொல்கிறாங்கன்றதை விட நானே நம்புகிறேன். அதுக்கு காரணம் இந்த படத்தோட கதை நல்லா இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு, வசனம் நல்லா இருந்துச்சு அப்படின்றத விட ஐ எம் ட்ரூலி டெல்லிங் தம்பி, சூழல். நான் அந்த செட்டுக்கு வரும்போது ஒரு சூழல் கிடைக்குது இல்லையா, that made me to do what I did. நீ சொன்ன கதை கொன்ன கேரக்டரை விட நான் அப்படி அந்த செட்டில் வரும்போது, ஓ இதுதானா, அப்போ நான் இது மாதிரி நினச்சதெல்லாம் இல்லை, இது வேற மாதிரி பண்ணணும்னு என்னை அந்த சூழல் பண்ண வச்சது. ஸோ இது எல்லாருமா சேர்ந்து மனசை விட்டு உருவாக்கின ஒரு படைப்பு. முக்கியமாக நான் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும் கைஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு செட்டு எப்படி இயங்குதுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அது ஓடி ஓடி பண்ணாதான். இன்னும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ எல்லாம் ஒரு முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜியோடு, ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல், ஜெயிக்கணும் சாதிக்கணுன்றது இல்லாமல் நாம் அந்த படத்தை உருவாக்கத்தில் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு மகிழ்ச்சியோடு உருவாக்கின படம். நிச்சயமாக இது நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்புறம் என்னோடு நடித்த என்னுடைய சக நடிகர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் பல மன அழுத்தங்களோடு வந்தேன். என்னெல்லாம் தமிழ், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லணும். என்னுடைய இன்னொரு தம்பி, மலையாள தம்பி ஜோ, இஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர். உட்காருங்க. அவர் நாங்கள் கமல் சாருடைய படத்தை நடிக்கும்போது காலை உடைச்சிக்கிட்டு அந்த அந்த உடைச்சலோடையே நடித்தார் அவர். சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர், கிரேட். I was enjoying each and every moment on the set, and the same will happen to whoever walks into the theater. I wish you all the best, my love and respect. Thank you. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, அளவில்லாத சந்தோஷமாக இருக்குது.
ரெட்ரோ ஹீரோ கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன் இவங்க தயாரிப்பில் உருவான இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று முதல்லயே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூர்யாவுக்கு பதினேழு வயசு, சென்ட் பீட்ஸ் ஸ்கூலில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார். இப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார், சொந்தக்காரர் தான், ஜோதிடர் வந்தார். 2 பசங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாங்க. சூர்யா கார்த்தி ஜாதகத்தை கொடுத்தான். பார்த்துட்டு இந்த பையன் கலைத்துறையில் பெரிய ஆள வருவான் அப்படின்னாரு. சூர்யாவா கார்த்தியா அப்படின்னேன். இல்லை சார் பெரிய தம்பி தான் அப்படின்னாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 4 வார்த்தை தானே பேசுவான் அந்த பையன், அவன் கலைத்துறையில் வருவான்னு சொல்கிறீங்க. ஒருவேளை டைரக்டராக வருவானோ கார்த்தி சுப்ராஜ் மாதிரி, இல்லை கேமராமேனாக வருவானே, முகத்தை வச்சு பண்ணுற தொழில் அப்படின்னா நடிகராக வர போகிறானா? ஆமாம் சார். யோ நீ லூஸாயா அப்படின்னா. அது மட்டும் இல்லை சார், உங்களை விட நல்ல ஆக்டர்னு பேர் வாங்குவார், உங்களை விட நிறைய அவார்டெல்லாம் வாங்குவார், உங்களோட நிறைய சம்பாதிப்பான்னு சொன்னான். இந்த ஆள் ஏதோ மரம் கண்டு போச்சு போறதுக்கு நீ போங்க சார்ன்ட்டேன். சூர்யா அதை பார்த்துட்டு இருந்துட்டு நான் நடிகனாக போகிறேன்னா ஐயோ நடிகன் மகன் நடிகனான்னு தலையெழுத்து எனக்கு, அப்படியே எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் லயோலா காலேஜ் போய் பிகாம் முடித்தார். முடிச்சுட்டு பிஎன்டின்னு ஒரு கம்பெனியில் போய் பிஎன்டி கம்பெனியில் போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோயினும் போயிருந்தோம். டைரக்டர் வசந்தும் என் கூட வந்தார். நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது, நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னாடியே வசந்த் மெட்ராஸ் போகணுன்னு ஆசைப்பட்டார். மெட்ராஸ் போகும்போது எங்கள் ஃபேமிலி டாக்டர் கூட வந்தவர், அவங்களும் அதே ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வராங்க. சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஃபேமிலி டாக்டர் வராருப்பா, நீ ஏர்போர்ட்டு போய் ரிசீவ் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணு சொன்னேன். சூர்யா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. டைரக்டர் வசந்த் அதே ஃப்ளைட்டில் வராரு. சூர்யா பார்த்தாரு, இந்த பையன் யாருங்க அப்படின்னு முதல்ல பார்க்குறாரு. இந்த பையன் யாருங்கன்னாருங்க. சிவகுமாரோட சன்னுண்ணா. சரின்னு போயிட்டார். 2 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார் உங்கள் பையனுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருக்கா சார் அப்படின்னாரு. சத்தியமாக ஆசை கிடையாது, சுத்தமாக ஆசை கிடையாது. அதனால ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாருண்ணா. நான் பேசி பார்க்கட்டுமா சார்னாரு. பேசி என்ன பிரயோஜனம், கண்டிப்பாக நடிக்க மாட்டான் அப்படின்னா. இல்லை சார் நான் நேரில் பேசி பார்க்கணும். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு அவர் கம்பெனி கிளம்புக்கு முன்னாடி வந்தார். 2 பேர்த்த அறிமுகப்படுத்தி வச்சேன். தம்பி உனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஐயோ பயமாக இருக்கு சார். என்ன ஏன் பயம்? 25 வருஷமாக உங்கள் அப்பா சினிமா நடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் உங்கள் வீட்டிலே இருக்காரு, அவர் பார்த்து பயப்படுங்க நீ? இல்லைங்க எனக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாத பையன்தான் வேணும் அப்படின்னு விட்டாங்க. 3 நாள் யோசனை பண்ணார். ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா பழையபடி கம்பெனிக்கு வந்துடலாம்னு சொன்னார். மேக்கப் டெஸ்ட்டுக்கு மணிரத்னம் ப்ரொடியூசரு, வசந்த் சார் டைரக்டரு மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையனை. நான் ஃபோன் பண்ணி மணிரத்னங்கிட்ட பேசினேன். சார் சிவகுமார் பையன்னு நீங்கள் ரொம்ப கற்பனையெல்லாம் பண்ணி எதிர்பார்த்துடாதீங்க, சினிமா பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் 22 வயசு வரைக்கும் மெட்ராஸ் கூட என் ஷூட்டிங் எதையுமே பார்த்ததில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெட்ராஸில் என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது. நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், உங்கள் பையன் ஏமாற்றிட்டான் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பி ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவன் லைஃப் வீணாக போடு, இப்போவே அனுப்பிடுங்கண்ணே. வி ஹாவ் 200% கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல அவள் வருவாளா பாட்டு, அந்த பாட்டு ஷூட் பண்ணியாச்சு. அந்த படத்தை பார்த்து டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த க்ளோஸ்அப்பில் இருக்கிற சூர்யா கண்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள்.
டேய் இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போகுதுடான்னு சொன்னார். அப்படி சினிமாவையே கனவு கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் வண்டியை தெரிவித்துக் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 படம் சரியாக போகல, ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாதில்லை. அப்புறம் பாலான்னு ஒரு டைரக்டர் வந்து நந்தான்னு ஒரு படத்தை எடுத்து, டேய் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தனை வருவிடான்னு ப்ரூவ் பண்ணார். அந்த பாலாவுக்கு இப்போது நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோ ஆனுங்கிறதுக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 4 மணி நேரம் டான்ஸ் ஆடுவார் வீட்டில். 4 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். பேர் பாடியில் ஸ்வெட்டு ஒழுகிட்டே இருக்கும். 4 ஹவர்ஸ் டான்ஸ் ஆடுவார் டான்ஸ் கற்றுவங்களுக்காக. அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டரு பாண்டியன் மாஸ்டர் கூட்டு அதுக்கெல்லாம் 4 மணிக்கு பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஸ்டண்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டுறாரு. என்னுடைய சித்தறிவு கட்டியவரை இங்கே சொல்கிறேன், உடம்பை போட்டு வருத்தி புழிஞ்சு 6 பேக் பண்ணவன் யார் இருக்காங்க? ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான்? இல்லை, அதுக்கு அப்புறம் யாரா பண்ணியிருக்காங்களா? கார்த்தி பண்ணியிருக்கானா? சார் 6 பேக்னு ஒன்று இருக்கின்றதே எனக்கு அவரை பார்த்து தான் சார் தெரியும். பட் அந்த மாதிரி உடம்பை போட்டு வளர்த்துறது தப்புன்னு அதுக்கப்புறம் இவர் எச்சரிக்கை பண்ணார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இப்போ 28 வருஷம் ஆகுது. இவர் ஒரு மகத்தான் நடிகனாக உருவாக்கி அத்தனை டைரக்டர்களுக்கும், கார்த்தி சுப்ராஜ் உட்பட அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த ரெட் ரோஸ் படம் மாபெரும் வெற்றி பெற உங்கள் பேராதரவு வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சினிமாவின் லெஜண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, சிவகுமார் சாரும் நாசர் சாருக்கும். அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மேடையில் நான் ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறது. அதற்கு என்னை பெற்ற இறைவனாகிய எங்கள் அம்மா அப்பாவிற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் எனக்கு முதல் கடவுள். எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு முதல் கடவுள். அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நான் இந்த 100 படம் நடிக்கிறதுக்கு எனக்கு முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த என் மகன் கார்த்திக் சுப்பாராஜுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். முதல் படம் பீஸா, 100வது படம் ரெட்ரோ. ஆமாம், இந்த ரெட்ரோவில் எனக்கு என்ன ஸ்பெஷல்னா, சிவகுமார் சார் என் அன்பு செல்வன் சூர்யா சார் அவர் கூட நடித்தது வந்து உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய விஷயம். அவரை பற்றி எல்லாருமே பெருமையாக சொல்லிட்டாங்க. அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனையோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அவரை மாதிரி வாழணுன்றது எல்லாருடைய விருப்பமாக இருக்கணும். பட் வாழ்வது ரொம்ப கஷ்டம், அவர் மாதிரி வாழ்வது. அவர் கூட நடித்தது எனக்கு மிக பெருமையாக இருக்குது. அவருக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சுப்பாராஜ் என் பையனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து எல்லாரையுமே கேர் எடுத்துக்குவார் சூர்யா சார். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஷூட்டிங் அப்போ ஒரு போட் சீனு, அந்த போட் சீனில் வந்து ஜோஜி ஜார்ஜ் அவர் உட்கார்ந்துருக்காரு. காற்றடிக்குது, அந்த அந்தமான் ஐலண்டில் காற்றடிக்குது. அந்த போட் அப்படியே நகழும் போது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூர்யா சார் ஓடி போய் அந்த கைத்தை பிடிச்சி இழுக்கிறாரு. அது உண்மையிலே அன்றைக்கி நான் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ தூரம் அவர் கோ ஆர்டிஸ்ட்கிட்ட அவங்களுடைய கேர் எடுத்துக்கிறாருன்றதை அன்றைக்கி நான் பார்த்தேன் நான். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் கூட நடித்ததுக்கு நான் மிக பெருமை அடைகிறேன். நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மீண்டும் ஒரு முறை என்னை படைத்த இறைவனாகிய எங்கள் அம்மா அப்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் 2D ப்ரொடியூசர் ராஜசேகர் சாருக்கும், ஸ்டோன் பெஞ்ச் என் மருமகன் கார்த்திகேயனுக்கும், ஆமாம் அவர் என் மருமகன் தான், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? It's actually only my 3rd film in Tamil cinema, but the love that I have always got from the audience, it feels like I've been here forever.
This is my second audio launch here. My first ever audio launch in my career was thanks to Tamil cinema. My debut and my birth as an actor was because of Tamil cinema. From Arabic Kuttu Habibo to becoming your Kanima. It's been an absolute honor. I'd like to thank my producers, 2D and Stonebench, Karthikeyan and Rajshekhar sir. Y'all just made everything so much easier, irrespective of however hard the shoot was. So thank you so much for that. To all the technicians, our DOP, Shreya sir, I don't know where you are, but, oh, there. Thank you for everything. To the team, the costume team, I want to thank all of Karthik sir's ADs. I don't know where you all are seated, but thank you. It's one of the best AD teams I've ever worked with. The passion you all have really helps me, and thank you for painfully taking time for my dubbing in Tamil. So I'm thanking you all for that today. I would also like to thank Santosh Narayan sir. In the teaser, I had no dialogues, but the BGM, the music that you gave me, I felt like every emotion that I was feeling, you conveyed it through that beautiful music. So thank you for being my voice and the soul of this film. I know you're a great music director, but the dance in Kanima, that's how I actually want to dance. To all the artists on this film, Jojo sir, sir, you also sir, even Nasir sir, from Mugudi to now here. Thank you so much. You all have contributed to every single performance and every single emotion. Karthik sir, thank you so much for seeing me as your Rukmani. After the teaser release, everyone said it was a very different Pooja and it was a very new Pooja Hegde. But I think it takes a very trained eye and a director like you to see that somebody like me could do a role like this. So thank you for giving me this opportunity to play Rukku. And I hope I did justice to Rukmani. It's somewhere I feel like I built this role in my life. I've always wanted to do it, and I think the synergy matched, and I could be your Rukmani. I've been a fan of your work since Jigar Thanda, and it was just a pleasure to be a part of a film. Your dedication to your craft and how you can see beauty in even the most simplest things is something that is really unique, and it has genuinely been one of the most creatively satisfying roles so far as an actor for me. So thank you so much. It was truly like a family atmosphere on set, and that was all thanks to you. So thank you so much. And you've written many gangster films, but I'm hoping that someday maybe it's time for a female gangster. Like I told you before. Female gangster, maybe? But, well, I've put it out there. Thank you. My Pari. Surya sir. Thank you. It has been an absolute pleasure to work with you. You are so encouraging, and every time you like a shot, you immediately appreciate it, and you're so
vocal about what you felt about that shot. Your entire process of working has been so inspiring to me, and thank you so much. Praise sometimes comes rare, but with you, you just are so open with it, and thank you for that. Those expressive eyes. I always say I wish I had your eyes, but thank you for always giving 100% in every single shot. That definitely helped me in my performance, so thank you so much. To the fans, உங்க ரீல்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு. The amount of effort you all put ஒரு சின்ன detail, the sari, the vadyanam, the effort that goes into every single reel. When you all were enjoying, I was enjoying so much, and all I want to say is pinni eduthudinga. அப்பனா பூஜா மேம் நாங்கள் ஒன்று கேட்கலாங்களா? அந்த ரீலை இங்கே ரீக்ரியேட் பண்ணலாங்களா? இருங்க ஜி, வாங்க இந்த சைடு வாங்க. With Ruku and Pari today over here. First of all அழகா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிக் ஹக் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பற்றி ஏதாவது ஒரு சம்பவம், எனி ஸ்பெஷல் மெமரி or incident that happened in the film that you can share with us about Surya? அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் Surya sir's coffee. Anytime our energy was down, Surya sir would be like, do you want a coffee? There's a special filter coffee that he has. So all the energy came from that, and whenever the energy was down, I'd be like, Surya sir, please. One cup. One coffee. Okay. Next time நாங்கள் ஆங்கர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 1 cup. ஓகே, thank you very much. எல்லாரும் வணக்கம். யூஸ்வலி நாங்கள் ஷோஸ் பண்ணுவோம், எங்கள் ஷோஸில் கேப்பே இருக்காது. இந்த செட் பண்ணுறது நடுவில் ஒரு சின்ன பாஸ் எதுவுமே கிடையாது. we are so used to ஒரு நான் ஸ்டாப்பாக அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் திஸ் நான் ஸ்டாப். நான் சில பேர் இந்த மேடைக்கு வர சொல்கிறது அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்களாம் இப்போயே வர சொல்லிட்டு அவங்களாம் லைனப் ஆகட்டும், பின்னாடி கடகடன்னு முடிச்சு ஓடிடுறேன். ஏதோ பர்ஃபார்ம் பண்ணணுன்னா பண்ணலாம், ஐம் ஓகே, சூப்பராக பண்ணலாம். அண்ட் இந்த நேரத்தில் என்னோடய ஸ்பீச் என்னுடைய முதல் ஆடியோ லான்ச் ஸ்பீச் இதுதான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. எல்லாம் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப 3-4 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஓகே. கார்த்திக் சுப்பராஜ் வந்து என்னை பீட்சா அப்போ மீட் பண்ணப்போலேருந்து இன்றைக்கி வரைக்கும் we've done I think 8-9 films together. அவர் எனக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பைத்தியக்காரனை வெளியே கொண்டு வந்து அதை வச்சு ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணுவார். அது வந்து நான் எப்பவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் எங்கள் டீம் ஃபுல்லாகவே வந்து கார்த்திக் சுப்பராஜ் அப்படின்னா வேறு ஒரு மோடுக்கு போகிறாங்க. அது எப்படி அவர் அந்த ஒரு ப்ரீசெட்டை ரெடி பண்ணுறாருன்னு தெரில எங்ககிட்ட. தேங்க்யூ கார்த்திக். உங்களோட ஆர்ட் ஃபார்ம் என்னுடைய பர்சனல் பர்ஸ்பெக்டிவில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஜோனுக்கும் ஒரு பயங்கர மாஸ் கமர்ஷியல் ஜோனுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் மிட் பாயிண்டில் இருக்குதுன்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது when it works for one audience, இன்னொருத்தவங்களுக்கும் அதில் ஒரு டேக்வே பெரிய லெவலில் இருக்கும். அது வந்து எனக்கு இட் ஹஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ என்னுடைய மியூசிக் ஜேர்னிலையும் சரி. அண்ட் இவ்வளோ ஐகானிக்கான மொமெண்ட்ஸ்க்கு மியூசிக் க்ரியேட் பண்ணுறதுனால it helped me a lot. Thank you so much Karthik for all of the movies and retro. Rajshekhar sir, and I think எனக்கு 2 of my best production experiences over 60 films was with 2D and Stone Bench. அது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அந்த ரெண்டும் ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ராஜா சார் அண்ட் மச்சான் கார்த்தி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் எஸ் நம்ம ரொம்ப ஒரு ஹம்பிளான சிம்பிளான ஒரு பிக் ஸ்டாரோட கான்வர்சேஷன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நார்மலாக ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சம்டைம்ஸ் நம்ம சில பேர்கிட்ட ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு ஃபில்டர் எனக்கு சுத்தமாக இல்லாமல் வச்சது வந்து சூர்யா சாருடைய பிக்கெஸ்ட்
எனக்கு டேக்வே நான் பார்த்தேன் பர்சனலி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் யூ. ஹோப்ஃபுல்லி இதில் ஏதாவது மியூசிக்னால ஏதாவது உங்களுக்கு ஒரு இந்த படத்தில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நாங்கள் வீட்டிலலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். எல்லா பாட்டுமே அப்படி தான் பண்ணோம். பட் அல்டிமேட்லி அது கனெக்ட் ஆச்சுன்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் யூ. பூஜா ஹெக்டே, இவங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருந்தது. வெரி வெரி சிம்பிள். அவங்க அண்ட் பூஜா ஹெக்டே செட்ஸில் எப்படி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து கார்த்திக் இந்த படத்தில் கேப்சர் பண்ணியிருக்காரு நான் ஃபீல் பண்ணேன். தட் வாஸ் அமேசிங் டு சி. அண்ட் இந்த தருணத்தில் ஐ ஓவர் 10 இயர்ஸ் என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ brought ஆல்மோஸ்ட் மை என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ராஜா சார் அண்ட் கார்த்திகேயன் ஃபார் லெட்டிங் மீ பிரிங் மை ஹோல் மியூசிக் டீம். அவங்க ப்ளீஸ் நீங்கள் அப்படியே லைனப் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் சே ஃபியூ தேங்க்ஸ் டு அதர்ஸ் ஆல்சோ. அண்ட் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு இப்போ நான் கண்டுபிடிச்ச ஒரு ஃபேக்ட் இருக்குது. என்னதுன்னா கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அப்பா வந்து இஸ் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். சூர்யா சாரோட அப்பா தே போத் லெஜெண்ட்ஸ். இந்த படத்தில் என்னோடய அம்மாவும் பாடியிருக்காங்க த ஒன் சாங்கில். அண்ட் அப்பா தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு ரீல் போட்டு பயங்கர மாஸ் ஆகிட்டார் அப்பா. தேங்க்யூ அப்பா அம்மா ஃபார் திஸ். அண்ட் என்னோடய மியூசிக் டீம் ப்ளீஸ் வாங்க, வரவே மாட்டாங்க, வாங்க பாஸ் லைன் பண்ணுங்கள், ப்ளீஸ் கம். இந்த டைமில் வந்து இந்த படத்தோட ரைட்டர்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக், ப்ளீஸ் வாங்க விவேக். விவேக் இஸ் அன் அமேசிங் ரைட்டர். ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ். தேங்க்யூ விவேக், செம்ம மேஜிக்கலாக பண்ணீங்க. அண்ட் என்னோடய ஃபேவரட் சாங் ஃப்ரம் த ஆல்பம் வந்து இன்றைக்கி புண்ணியா பர்ஃபார்ம் பண்ண அந்த சாங் தான். ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ அருண் ராஜா காமராஜ் ஃபார் தி அமேசிங் லவ் டீடாக்ஸ் சாங். அவர் இன்றைக்கி வர முடியல, அவர் சார்பாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் அர்ஜுன் சசி, this is my friend Arjun Sashi. He has written one song, amazing writer, and என்னை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தவர் இவர் தான். Thank you so much Arjun for all the memories. He is one of the best writers and he is one of the best rappers I know. Amazing work Arjun. This is an emotional moment for us because என்னோட மியூசிக் நான் வந்து கம்ப்யூட்டர் வந்து எஸ்எம்பிஎஸ் தனியாக இருக்கும், மதர் போர்ட் தனியாக இருக்கும், மானிட்டர் வந்து ஒரு பழைய காலத்து சிஆர்டி மானிட்டர் இருக்கும். அதில் வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜம்ப் கிளிப் வச்சு கரெக்டாக அந்த சிமாஸ் கிட்ட போய் டச் பண்ணால் அந்த ஃபேன் ஓடும். அப்படி நான் ஒரு செட்டப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். யாரோ வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் சேர் கிடையாது, அவங்க தரையில் தான் உட்காந்துக்கணும். நான் வந்து நின்றுட்டு ஒர்க் பண்ணுவேன் டேபிளில். எனக்கு வந்து ஒரு ஆந்திரா மெஸ்லேருந்து ஒருத்தர் ஒரு சேர் டொனேட் பண்ணார். அந்த டைமில் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணது அர்ஜுன். அண்ட் இஸ் அன் அமேசிங் ரேப்பர். இந்த படத்தில் க்ரேஸியான ஒரு ட்ராக் பண்ணியிருக்காரு. அண்ட் சைட் ஏ சைட் பி நம்ம இந்த ஆல்பமை பிரிச்சிருக்கோம். சைட் ஏ ஹேஸ் 6 songs which is released today. Side B will have another 6 songs. எனக்கு வந்து ரெட்ரோவில் I think I've gone full on crazy. Thank you Karthik Subbaraj. Please Arjun, thank you so much. Thank you. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ 21 years ஆச்சு. அண்ட் சந்தோஷ் எப்படின்னு குயிக்காக சொல்கிறேன், நான் துபாய் போய் இப்போ 20 years ஆச்சு. அங்கே ஆஃபீஸில் க்ரோத் மேனேஜர் ஒர்க் பண்ணிருக்கேன் ஏஐ கம்பெனியில். இமெயில் பண்ணிகிட்ருப்பேன், சடனாக கால் வரும், சந்தோஷ் தம்பி என்ன பண்ணிட்டுருக்கேன். நான் சொன்னேன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்டா. சரி அப்படியே சைடில் போய் நான் உனக்கு மியூசிக் அனுப்பியிருக்கேன், டக்குன்னு லைனில் எழுதி அப்படியே ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிடு, நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸு. இப்படி தான் சந்தோஷ் கூப்பிடுவான், இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஒர்க் வித் ஜோஜு ஆல்சோ ஃபார் பனி அண்ட் திஸ் ஆல்சோ. தேங்க்யூ. அதாவது அர்ஜுன் வந்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் த லீட்ஸ் இன் பை த பீப்புள் த ஃபிலிம். அதில் வந்து ஜோஜு வந்து ஹி வாஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இட்ஸ் அமேசிங் டு see all this happen. And I want to bring on stage Sean Vincent de Paul if he is here. அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கூப்பிடுங்க. ஷான் இஸ் அன் அமேசிங் ரேப்பர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவரோட சினிமின் நீயே ஒலி. ஒரு யாழ்ப்பாண தமிழன் ஒரு குளோபல் ஸ்டேஜை வந்து சூப்பராக டேக் ஓவர் பண்ண போகிறாரு. திஸ் கை இஸ் கோயிங் டு கோ குளோபல். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்க்குறீங்க, எங்கே போகிறாரு மட்டும் பாருங்கள். திஸ் கை இஸ் கோயிங் டு டேக் த வேர்ல்ட் ஸ்டேஜ் பை ஸ்டார்ம். He has also written obviously the one song. Thank you so much all of you. Jabba, Punya, Vijay Narayan, so many more, 100 பேர். And Karthik Manika Vaskam, he has
அவர் நாங்களாம் இந்த தனியாக மாஸ்க் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தே ஹாவ் அ கிரேசி கொயர் பேண்ட். 30 பேர் வச்சு ஒரு பெரிய கொயர் பேண்ட், அது இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக் மியூசிக் ஏஜில் இட்ஸ் அ லைவ் ஆக்ட். கிரேஸியாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த ஒன் சாங்கில் வந்து தே பர்ஃபார்ம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்பீச்சுக்கு என்ன அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேர் ஸோ மச் மோர் பொட்டென்ஷியல். அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அம்மா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ரெட்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து கார்த்திக் வந்து நான் எனக்கு பட்டதை எப்பயுமே சொல்லிடுவேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஒரு காமன் தீம் ஒன்று இருக்குது, அந்த படத்தை பற்றி ரொம்ப பேச வேணும்னு சொல்லி. அதனால் ஐ வில் ஆல்சோ ஹோல்ட் பேக் அ ஃபியூ திங்ஸ் பிகாஸ் நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே கனெக்ட் ஆச்சுன்னா ஐ திங்க் ஒரு பெரிய மேஜிக் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் தான் நாங்கள் எல்லாருமே வந்து மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்ணணுன்னே ஆசைப்பட்றோம். அந்த நீங்கள் கொடுத்த எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி. இட் வாஸ் அமேசிங். ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் அண்ட் நான் ஒரு விஷயம் இங்கே சொல்லணும், எனக்கு தெரியல இது இஃப் திஸ் இஸ் லைவ் ஆன்லைன் வாட் எவர் எனக்கு தெரியல, பட் த அமௌண்ட் ஆஃப் லவ் யூ ஷோட் ஃபார் எவ்ரி ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் இஸ் அமேசிங். இதே மாதிரி இருந்தால் வில் ஆல் பி ஸோ ஹாப்பி. இந்த ஏவிஸ்லலாம் வரும்போது ஒரு ஆக்டர்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஜென்யூனாக வந்து ஷவர்ட் லவ், அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தட் வாஸ் வெரி பர்சனலி எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்னுடைய பயணம் வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஸ்பேஸை நோக்கி போக போகுது. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டூ அ லாட் ஆஃப் இண்டிபெண்ட் மியூசிக். அதில் இவங்களெல்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் ஷோஸ், அப்கமிங் ஷோஸ் லண்டன், ஜெர்மனிலலாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூஜ் மியூசிக்கல் வேவ் ஒன்று க்ரியேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் தமிழ்லேருந்து குளோபலாக. அந்த வேவில் வந்து மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு பி தேர். அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ஹெல்ப் திஸ் மியூசிக் கம்யூனிட்டி இன் அ பிக் வே. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு தனியாக நான் வந்து ஒரு ஸ்பீச்சே வச்சுருக்கேன். நான் வந்து தனியாக யூடியூப்பில் போய் ஒன்று போடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இட் இஸ் அமேசிங் சார். அந்த எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அண்ட் கஷ்டம். அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு ஃபயரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ பீன் ஃபாலோயிங் இட் அப் ஸோ வெல். ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி இன்ஸ்பயர்ட். ஐ ஆல்சோ வாண்ட் டு டூ சம் ஒர்க் அரௌண்ட் தட். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதை பற்றி. தேங்க்யூ ஆல் ஸோ மச். இதுக்கு மேலே என்னால் பேசவே முடியாது. சச்சா ஒரு செம்ம க்ரௌடாக இருக்குது. த எனர்ஜி ஃபார் த பாஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் Retro is a very special film for me personally. ஏன்னா வந்து நான் வந்து இப்போ எப்படின்னா நம்ம வந்தாலே வந்து ஒரு கேங்ஸ்டர் ஜோனுக்குள்ளேயே படம் பண்ணுன்ற மாதிரி வரல. பட் ஆனால் எனக்கு யூஸ்வலாக ஒரு கிரே ஷேட் ஆஃப் ஹியூமன் அதை ரைட்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் பீட்ஸாலேருந்தே அந்த ஹீரோட கேரக்டர்கிட்ட ஒரு அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் நிறைய கேரக்டர்ஸ்ட்டு வந்து கிரே ஷேட் ஆஃப் ஹியூமன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தேர் இஸ் நோ பியூர் ஒயிட், தேர் இஸ் நோ பியூர் பிளாக். ஐ திங்க் எவ்ரிபடி ஹியர் இஸ் கிரே. லைக் வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் சாஞ்சுப்போம். ஸோ அதனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸை எழுதணுன்னு தான் எனக்கு இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக வந்து நல்ல ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி. லைக் இறைவி வந்து இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அபவுட் விமன், இட்ஸ் அபவுட் விமன்ஸ் ஃப்ரீடம். வந்து ஒரு பெண்கள் வந்து ஏன் எப்போவுமே வந்து அவங்களோட சுதந்திரத்தை ஒரு ஆண்கிட்ட தேடுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதை சொல்கிறது தான் இறைவி. பட் ஆனால் வந்து ஒரு ஆக்சுவல் லவ் வந்து எழுதணும். என்னோட கண்ணாடி பூவே சத்யா அவள் நிறைய வாட்டி கேட்பா. ஏன்னா அவளுக்கு வந்து வயலன்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி, ஏன்னா வீட்டில் உட்காந்து நாங்கள் ஏதாவது டிவியில் பார்க்கும்போது, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது நான் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது சுட்டுகிட்டே இருக்கானுங்க, யாராவது ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டே இருக்கானுங்க, ஏன் இப்படியே பார்க்குற, இப்படியே எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாள். ஸோ ஒரு இன்டென்ஸான்னு மட்டும் இல்லை, ஒரு பயங்கர ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு லவ் ஸ்டோரி, பட் வித் டோஸ் ஆஃப் ஆக்ஷனோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த ரெட்ரோவோட கதை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதினேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அதை தோணுச்சு.
ப்ளஸ் ரெட்ரோ ஹேஸ் அதர் லேயர்ஸ் ஆல்சோ விச் நான் வந்து என்னால் இப்போ ரொம்ப பெருசாக ரிவீல் பண்ண வேணாம். எனக்கு வந்து ஏன் நான் வந்து ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னா, ஐ somehow ஃபீல், ஏன்னா நாங்கள் எல்லாருமே லைக் வந்து சூர்யா சார்லேருந்து இந்த செட்டில் ஒர்க் பண்ண ஒரு 400-500 பேரோட கடைசி ஊழியர் வரைக்கும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது, இது இந்த படத்தில் மட்டும் கிடையாது, இங்கே எடுக்கப்படுற எல்லா சினிமாலையும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னா, தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்டோரியை அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்றது தான் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு முழுசாக தேட்டரில் கொடுக்கணுன்ற ஆசைனால தான் நிறையா நான் ரிவீல் பண்ணல. ஸோ ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டில் ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை, என்ன கதை அவங்க சொல்கிறாங்கன்றதை கேட்க போகிறோன்ற மைண்ட் செட்டில் போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த படம் கதை ரொம்ப வருஷமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ என்னோட அந்த ஏவி ப்ளே பண்ணப்போ நீங்கள் ஒரு லைன் போட்டாங்க, யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூஸஸ் யூ அப்படின்னு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதாவது வந்து ஒரு கதை, நம்ம ஒரு எழுத்து நம்ம எழுதுகிற எழுத்துக்கு வந்து ஒரு ஆன்மா இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இட் ஹேஸ் அ சோல். ஸோ அந்த ஆன்மா வந்து, அந்த சோல் வந்து இட் வில் பிக் இட்ஸ் பீப்புள். அதை வந்து ஏன்னா ஏன்னா கதைகள் வந்து நம்மகிட்ட தானே வருது. கதைகள் வந்து ஓவராலாக நம்ம பார்க்குற ஆட்கள்கிட்டருந்தும் இதுலேருந்து தான் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கதை நம்மளுக்கு எப்படி எழுதணும்னு தோணுது, அதை நான் எழுதும்போது வந்து எப்போ அது நடக்குது, அப்போ அதில் எப்படி இந்த ஆக்டர்ஸ் வராங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக இந்த கதையை என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் லாஸ்ட் இயர் ஆஃப்டர் ஜிகர்தண்டா XX, நானும் சூர்யா சாரும், சூர்யா சாருக்கு நான் பெரிய ஃபேன் ஃபார் இஸ் ஆக்டிங் ரைட் ஃப்ரம். ஏன்னா வந்து என்னோடய காலேஜ் லைஃப்பில் ஐ திங்க் சூர்யா சாரோட ஃபில்ம்ஸ் வந்து இட் ஹஸ் பீன் ட்ராவலிங். லைக் நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு மௌனம் பேசியதே பயங்கரமான ஃபேவரட் சார். அது இன்டர்வியூ சொன்ன மாதிரி வந்து, ஏன்னா காலேஜில் யூஸ்வலாகவே நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட. ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதிகமாக பொண்ணுங்கிட்டலாம் பேச மாட்டாங்க. ஸோ வந்து பசங்களாம் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நாங்கள் இருந்தப்போ மௌனம் பேசியதில் வந்து ஷேர் பண்ண கேரக்டர் வந்து எங்களுக்கு வந்து அப்படியே இப்படி தாண்டா நம்ம இருக்கணும் வாழ்க்கையில், காலேஜில் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அப்புறம் காக்க நந்தா அதுலேருந்து பார்க்கும்போது ஆஸ் அ பர்ஃபார்மர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஹீஸ் சம்மர் எல்ஸ். இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணுற மாதிரி நாங்கள் நிறையா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் கூட பேசினோம். பட் அந்த ரெட்ரோ படம் வந்து டக்குன்னு போன வருஷம் அமைஞ்சு அதை வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக நாங்கள் ஷூட் பண்ணி முடித்து அதை பார்க்கும்போது சமவ் சந்தோஷ் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே அந்த படத்தோட அவுட்புட்டை பார்க்கும்போது சமவ் ஐ ஃபெல்ட் திஸ் ஸ்டோரி ஆஃப் ரெட்ரோ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சூர்யா சார், வாஸ் வெயிட்டிங் ஃபார் பூஜா ஹெக்டே, and was waiting for Joju, was waiting for Vidhu and all the artists, and was waiting for Santosh Narayan's music, and was waiting for Shreya's visual. Overall, all the technicians and everyone. So we as a team of Retro, we are actually very happy with the way the film has come out. டெஃபினட்டாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லவ் லாஃப்டர் வார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று, இந்த கேப்ஷன் வந்து நான் ஷூட்டிங்க்கு முன்னாடியே எழுதினேன். பட் ஆனால் என்னென்னா சொன்ன மாதிரி ஒரு 90 days ஷூட் பிளான் பண்ணோம். ஒரு 82-83 டேஸில் முடிச்சிட்டோம் ஷூட்டை. அண்ட் கண்டினியூஸாக லைக் ஆரம்பித்து ஒரு ஜூனில் ஆரம்பித்தோம். ஐ திங்க் பை செப்டம்பர் எண்ட் வி ஃபினிஷ் த செப்டம்பர் எண்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வி ஃபினிஷ் த ஹோல் ஷூட். தட்ஸ் அ பிக் டாஸ்க் அண்ட் இட்ஸ் ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டீம். லைக் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற லைக் கேமரா டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு, ஏன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு ஷூட். அப்போ அந்தமானில் ஷூட் பண்ணோம். சொன்ன மாதிரி வந்து மான்சூன் மழை வந்து நாங்கள் போகிற இடத்துலாம் எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்தமானில் ஷூட் பண்ணிட்டு சரி ஊட்டி ஷெட்யூல் போனால் அங்கே மழைலாம் இருக்காதுன்னு நினச்சோம். பார்த்தா அங்கே நாங்கள் போனப்போ ஒரு பெரிய ஒரு புயல் இதெல்லாம் வந்துச்சு. பட் ஆனால் எவ்ரிடே லைக் ஐ வில் ஜஸ்ட் திங்க் ஓகே, ஏன்னா நம்ம அந்த சீன் வந்து பிளான் பண்ணியிருக்க மாட்டோம், இது மலையில் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது சரி ஓகே இந்த சீனை நான் மலையில் எடுக்கிற மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா எவ்ரி ஒன் வில் பி ரெடி. லைக் சூர்யா சார்லாம் வந்து ஹி வாஸ் ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் வந்து திடீர்னு வந்து ஒரு ரெயினில் நடக்கிற மாதிரி மாற்றணும். அவரும் பயங்கர ஜாலியாக வந்து எக்ஸைட்டாக வந்து பண்ணாங்க. ஸோ எவ்ரி ஒன் இந்த டீம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சொல்லக்கூடாது பிகாஸ் வி ஆர் ஆல் ரெப்ரசன்டிங் ரெட்ரோ. So I would like to call my team of my direction team, like first hey vaada dey perla sol, and also
ஐ வுட் லைக் டு கால் சார்கேஷ் அண்ட் ஷோமிதரன். இவங்க 2 பேரும் வந்து என்னோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அனதர் பர்சன் சூரி வந்திருக்காரா? சூரி எங்கே இருக்கீங்க? ஆக்டிங் கோச். ஓகே, அவர். அண்ட் ரைட் ஃப்ரம் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் 2D ராஜா சார். ஐ திங்க் திஸ் இஸ் என்னோட இது 9th ஃபில்ம். ஐ திங்க் திஸ் இஸ் த ஸ்டோன் பெஞ்சில் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஐ மீன் எங்கள் கம்பெனின்றனால இது இல்லை. அண்ட் சன் பிக்சர்ஸில் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் ஸோ கம்ஃபர்டபுள் பிகாஸ் என்ன ஒரு ஸ்கிரிப்ட் வேணுமோ. ஐ திங்க் 2D உங்கள் கூட இந்த படம் பண்ணும்போது தெர் வாஸ் நாட் ஈவன் ஒன் டே ஐ தாட் ஓகே நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் இது என்ன சொல்லுவாங்க, இதுக்கு எதுவும் பிரச்சனை வருமானு நான் யோசிச்சதே கிடையாது. ஆல்வேஸ் த ப்ரொடக்ஷன் வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஆன் த சேம் பேஜ், சேம் விஷன். எல்லாருக்குமே வந்து எவ்ரி ஒன் வாஸ் ஓனிங் த ஃபில்ம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் கார்த்தி ஆல்வேஸ் பிகாஸ் நான் XXX முடிச்சுட்டு நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் வந்து ஓகே இந்தியா ஒரு ஃபில்ம் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது கார்த்தி வந்து சடனாக சூர்யா சார் வாஸ் ஓகே நம்ம மீட் பண்ணலாம் ஸ்கிரிப்ட் கேட்கலான்னு சொன்னப்போ வந்து போய் அதெல்லாம் ஒரு மாதிரி அது நடந்ததுக்கு காரணம் முக்கியமான காரணமும் கார்த்திகேயன். அண்ட் ஆல் மை டீம் லைக் ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்டோன் பெஞ்ச் டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணது. அண்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் அசோக் ஆல்சோ. ஹீ இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பட் மோஸ்ட்லி ஹி வாஸ் லைக் மை டைரக்ஷன் டீம் தான். And this is Suri. He is an acting trainer. ஸோ எனக்கு XXXலாம் வந்து நிறைய காமன் பீப்புளெலாம் எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி இங்கே இந்த படத்துலையும் வந்து ஒரு பெரிய ஒர்க் இருந்துச்சு. தேங்க்யூ சூரி அண்ட் தேங்க்யூ ஈச் அண்ட் ஒன் ஆஃப் மை டீம். அண்ட் தேங்க்ஸ் சாரு அண்ட் ஷோமிதரன். தேர் ஆல் ஃபில்ம் மேக்கர்ஸ். தேவ் ஆல்ரெடி மேட் ஃபில்ம்ஸ். அவர் சாருகேஷ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அமேசானுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு பெரிய சீரீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஷோமிதரன் ஹீ இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவரை வந்து நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி நீலிரான் எஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் எஸ் மேட் அன் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம். ரொம்ப 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 நாங்கள் ரொம்ப பெருமைப்படுற ஒரு படம். சீக்கிரமே தேட்டருக்கு வரும். பட் இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் பரத் அவன் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இஸ் ஆல்ரெடி டைரக்டட். ஆனால் வந்து இந்த படத்தில் தேவைன்னு சொன்னப்போ வந்தாங்க. அண்ட் நிறைய பேர் புருஷோத் வந்து என் கூட பீட்சாவில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பண்ண ஆள் இப்போ இந்த படத்தில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்த ஷார்ட் டைமில் எடுக்குன்னு சொன்னோன்னா எல்லாருமே அவங்க வேலையை விட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் முருகானந்தம், சூரஜ், ஜெகா, செல்வா, பரத், அசோக், ஸ்ரீனி வந்து என்னோடய காலேஜ் மேட்டு, என்னோடய கிளாஸ்மேட்டு. பயங்கர ஸோ நான் வந்து நானும் வந்து கல்ச்சரல்ஸில் ஸ்டேஜ் ஏறி அப்படி தான் வந்து சினிமா உள்ளே வந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணும்போது வந்து அவன் வந்து எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் ஆடுவான். நான் வந்து சூர்யா சாரோட அவள் ஒரு வாழ ஸ்டெப்பு போடுவேன் அவள் காலேஜில். அந்த மாதிரி தான் அந்த கல்ச்சரல் இது ஆரம்பிச்சிச்சு, அங்கேருந்து வந்தது தான். அண்ட் அசோக், ஷோமிதரன், சாரு, மகேஷ், புருஷோத், பிரவீன், அரவிந்த் வந்து he has been working with me for like few films. இந்த படத்தில் he has joined the production. வெங்கட், அவினாஷ் அண்ட் மோகன். ஸோ எங்கள் எல்லாரும் சார்பாக தேங்க்யூ ஃபார் த சூப்பர்ப் எனர்ஜி ஃப்ரம் அன்பான ஃபேன்ஸ். பிகாஸ் என்னென்னா வந்து சூர்யா சார் வந்து ஐ நோ தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் அண்ட் அது எல்லாமே தெரியும். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அது அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒரு க்ரியேட்டிவான ஸ்பேஸில் ஒரு டிரெக்டராக என்ஜாய்ட். அண்ட் ஆஸ் அ பர்சன் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி he spreads an aura that is so positive, and that I think that aura is there in every one of you, because so far
இந்த ஃபேன்ஸ் எங்கெல்லாம் வந்து நான் அவரோட ஃபேன்ஸ் பார்க்குறேனோ ஆல்வேஸ் யூ ஆர் ஆல் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு எவ்ரி ஆர்டிஸ்ட், பூஜா வந்து இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் தேவைப்பட்டாங்க. ஸோ பூஜா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ரோல்ஸ் பெருசாக பண்ணல. பட் ராதேஷாம் படத்தில் வந்து ஐ ஜஸ்ட் saw ஒன் சீன், ஐ somehow felt she can act in this zone அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் சச் அ சென்சிபிள் ஆர்டிஸ்ட் யூ ஆர். அந்த ஸ்கிரிப்டையும் அந்த கேரக்டரையும் புரிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். தென் ஜோஜு, அவர் வந்து ஜெகமே தந்திரம்லேருந்து இஸ் மை லைக் எ க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த படத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணப்போ தான் வந்து ஹீ ஹிம்செல்ஃப் ஹஸ் டிரெக்டட் அ ஃபிலிம் கால் பனி. ஒரு சூப்பர் படம். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா இப்போ வந்து சோனி லீவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதை பாருங்கள். அஸ் அ டிரெக்டர் ஹி ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜாப். அண்ட் தமிழ் சார், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் தமிழ் சார். அண்ட் he himself is a director. He has done an extraordinary film and is starting the next film. All the best sir. And அப்பாவுக்கு வந்து 100வது படம். ஹாப்பி தட் அவர் 100th ஃபில்ம் இங்கே வந்தது. அண்ட் கருணாக்கு வந்து ஜஸ்ட் அ ஸ்மால் ரோல் தான். பட் ஆனால் வந்து ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் வி வாண்டட் ஒர்க் டுகெதர். அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஐ திங்க் ஸ்ரேயஸ் வந்து ஐ திங்க் என்ன சொல்கிறது, தம்பி மாதிரி ஒரு யூ கேன் டெல் எனி திங். நம்ம வந்து என்ன சொன்னாலும் ஸ்ரேயாஸ் வந்து ரெடியாக இருப்பார். அண்ட் ஸ்ரேயாஸ் டிட் ஜெகமே தந்திரம் அண்ட் மகான் வித் மீ. எனக்கு வந்து ஒரு செம டேலண்ட் அவர். எனக்கு எப்போவுமே ஒரு கில்ட் இருக்கும், என்னென்னா வந்து ஜெகமே தந்திரம் அண்ட் மகான் அன்ஃபார்ச்சுனேட்லி போத் வெண்ட் இன் டு ஓடிடி ஸ்பேஸ். ஸோ ஸ்ரேயாஸோட ஒர்க்கை வந்து தேட்டரில் பார்க்கணும், எல்லாருமே அதை கொண்டாடணும், ஸ்ரேயா ஷுட் கோ பிகர் அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேன். அண்ட் ஐ திங்க் Retro will take you places, Shreya. He has done an extraordinary job there. And Santosh, I think the most fun in the entire Parthala, I think me and Santosh have had while working for the music. ஏன்னா வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஏதாவது ஒரு லவ் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்போ வந்து நிறையா பாடல்கள் நம்மளுக்கு ஒரு பூங்காற்றிலேயோ ஒரு எவனோ ஒருவனோ இந்த மாதிரிலாம் எனக்கு பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டில் நம்ம படத்தில் வரணும்னா வந்தால் நல்லாயிருக்கும் யோசிப்பேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ அப்படி எடுத்து இப்போ வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி தட் an album like this we have made together. I think this will be in our memory forever. Continuously we'll be doing films, but I think this will be very special இந்த மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் நாசர் சார். ஜிகர்தண்டாவில் தட் வாஸ் ஜஸ்ட் மை செகண்ட் ஃபில்ம். பட் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் ஃபார் ஒன் டே. ஒரு சின்ன ரோல் தான் அவன். ஏன்னா அது ஒரு முக்கியமான சீன். ஜிகர்தண்டாவில் அந்த நாளை இயக்குனர் மாதிரி ஒரு ஷோவில் வந்து ஹீ இஸ் த ஒன் ஹூ வில் டெல் தட் திஸ் கை இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஃபில்ம் மேக்கிங் சொல்கிற மாதிரி ஒருத்தர். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் தேவைப்படுது. நாசர்கிட்ட போய் கேட்டேன். ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் டிட் தேர். அதிலேருந்தே ஆனால் வந்து சச்சன் ஒரு ஆசம் பெர்ஃபார்மர், வாட் அன் ஆர்டிஸ்ட். இவருக்கு நம்ம ஏதாவது ஒன்று படத்தில் நம்ம இவருக்கு எழுத முடியுமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இன் ரெட்ரோ சார் ஹஸ் டன் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரகாஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் லாட் அதர் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் இங்கே வரிசையாக பார்த்துட்டு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் விவேக், பிரேம் சார், தேங்க்யூ ஃபார் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் விவேக் வந்து இஸ் ஆல்வேஸ் ஏன்னா அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, என்னன்னா நான் வந்து எதுவுமே இன்புட்ஸ் கொடுக்க மாட்டேன், அதனால் அமைதியாக ஏதோ ஒன்று எழுதி. ஆனால் என்ன எப்போவுமே சூப்பராக வந்துடும். எஸ்பெஷலி விவேக்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன். மீன் கண்ணாடி பூவே சாங் வந்து ஐ திங்க் நாங்கள் வேறு ஒன்று ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம், வேறு ஒரு சாங்கு, வேறு ஒரு ஏன்னா அந்த டைமில் விவேக் வாஸ் நாட் இன் டவுன் அந்த மாதிரி இருந்தனால வந்து வேறு ஒரு ஆப்ஷனாக ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் எனக்கும் சந்தோஷ் ரெண்டு பேருக்குமே வந்து ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகலை. ஸோ நாளைக்கு ஈவினிங்லேருந்து ஷூட் ஆரம்பிக்குது, கண்ணாடி பூவே சாங்கோட ஷூட் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் விவேக்கு. விவேக் ஒரு சாங் இருக்குது, பட் லிரிக்ஸ் மாற்றி எழுதும் பிகாஸ் நாளைக்கு ஷூட் இருக்குது அப்படின்னு. இந்த கண்ணாடி பூவே சாங் விச் வாஸ் லைக் நீங்கள் எல்லாம் இப்போ பாடினப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த சாங் வந்து ஹி ஜஸ்ட் ரோட் இன் 1.5 hours. அந்த டியூன் கொடுத்து 1.5 hours அந்த லிரிக்ஸ் எழுதி கொடுத்தாரு. சச் அ டேலண்ட். அண்ட் ஷஃபீக் Jigardandala வந்து he was an associate with Vivek Darshan, and now he's doing with me my second film, like 2 films, XXX and here. What I mean, Katsa, our thought process are great, and happy to work with you. And Alphonse, my dear friend Alphonse. நாளை இயக்குனரில் ஆக்சுவலி வந்து
ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தப்போ நானே ஷூட் பண்ணுவேன், நானே எடிட் பண்ணுவேன், அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் நாளைக்கு நான் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து இப்போ பேரலாக்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபில்மு, அதை நானே தான் எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நாளே இயக்குனரில் சொன்னாங்க, இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மாறணும், ப்ரொஃபஷ்னலாலாம் எடிட்டர்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்ற சொல்கிறப்போ, அப்போ நான் ஃபஸ்ட்டு போன ஆள் அல்ஃபோன்ஸ் வந்து இங்கே தான் கோடம்பாக்கத்தில் ஒரு இதுக்கிட்ட ஒரு மேன்ஷனில் இருப்பார். ஸோ என்னோட அந்த நாளை இயக்குனர் டேஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹவர்ஸ் வாஸ் ஸ்பெண்ட் இன் தட் மேன்ஷன் ரூம் வித் மீ, அல்ஃபோன்ஸ், சிட்டிங் டுகெதர், டிஸ்கஸிங் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் அதுக்கப்புறம் அல்ஃபோன்ஸ் வாஸ் நேரம் அண்ட் பிரேமம், வாட் அ சென்சேஷன் director, and I'm so happy to be working with you, Alphonse, again, and hopefully we work lots. Vandachi Thirumba Alphonse is back. I'm so happy for that. And Sharif Master again is also like a part of a family, and in the padathula all the songs was composed by Sharif Master. And Sharif Master வந்து என்ன வேணா நான் சொல்லலாம், அவர்கிட்ட எப்படி என்ன சொல்லலாம்னா, இப்போ கண்ணாடி போவே சாங்னா நான் போயிட்டு half day தான் மாஸ்டர் இருக்கு அப்படின்னாலுமே he will pull it off something extraordinary out of that. And thank you Sharif Master. And Maya Pandian sir, புரியல எனக்கு, நம்பிக்கை வந்துச்சா படமே முடிச்சாச்சு. சச் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண முடியாத ரீசன் வந்து வேறு எதுவும் இல்லை, உங்கள் ஒர்க்கு அப்படி பிடிக்காமலாம் கிடையாது. தெர் வாஸ் நாட் ஒரு சரியான டைம் வரல. ஐ திங்க் ஃப்ரம் நவ் ஆன் வி கேன் ஒர்க் டுகெதர். சூப்பர் ஒர்க். And Praveen, the stylist Praveen, and he has been working with me from Mercury, and thanks everyone. And Vidhu, who did Shetani in Double X, and in this in a trailer la paathirupinga, he has done a character which is very very crucial and important for the film, and he has done really well. And I am also hoping that this film will do something good for you also. And thanks to my all Soundbench team, Pawan, thank you so much, because right from in a creative process of marketing anything he helps, Arjun, Kalyan, everyone, and all the managers, Ganesh sir, and his team, Sendil sir, all the team. I think I have told everyone. And thank you so much for, ஏன்னா இவ்வளோ பேஷண்ட்டாக நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு க்ரௌடு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் சூர்யா சார், thanks for all the moments you gave to all of us, because Surya sir எப்படின்னா I think சூர்யா சார் வந்து இவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டாக எல்லாமே எனக்கு தெரியும், பட் சூர்யா சார் வந்து இவ்வளோ ஒரு ஜாலியான ஆள் நான் எதிர்பார்க்கல. ஆனால் செட்டில் வந்து ஹி ஆல்வேஸ் ஸ்ப்ரெட்ஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் பயங்கரமான ஜாலியாக, ஐ மீன் எனி திங், அண்ட் த மூமெண்ட் வாஸ் குட். அண்ட் தென் வி ஹேட் அ வெரி கிரேட் டைம் நினைக்கிறேன். அண்ட் சார் ஆஃப்டர் த ஷூட் ஹி ட்வீட்டட் சேயிங் me as brother for my life. I won't forget that, sir. I also see you as a brother. And thank you everyone. I think so இதுக்கு மேலே படத்தை பற்றி பேச விரும்பல. ஐ மீன் நிறையா பேசிட்டேன். ஹோப்ஃபுல்லி May 1st I think you will all have a good time நினைக்கிறேன். We are hoping that you will all have a good time in theatres. And thank you. And தயவுசெய்து செம்ம ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாருமே இருக்கு, லைக் பட் ஜென்ரலி apart from all the things, the fans, the மீறி, as a person, because we all love cinema. I think Surya sir also is here because of his love for, passion for cinema. I am also, everyone is here for passion of cinema. So you are all like great fans for Surya sir. Also watch other films in theater, please, because that's more important. Just வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அவங்க படத்தை மட்டும் பார்த்துட்டோ அப்படி போனீங்கன்னா, பிகாஸ் there's a lot of people's life, அதாவது வந்து வர சின்ன படங்கள் எல்லாத்தையும் வந்து தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சூர்யா சார் படத்தை கொண்டாடுவோம், சேர்ந்து கொண்டாடுவோம். தேங்க்யூ. அன்பான தம்பிகள் எப்படி இருக்கீங்க? நிரந்தரமாக எல்லாரும் கூப்பிடுற மாதிரி, அன்பான ஃபேன்ஸுன்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு அழகான பேரை சம்பாதிச்சா உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களால், உங்களோட அன்புனால மட்டுமே. ஆடியோ லான்ச்சில் ரொம்ப கம்மியாக பேசலாம்னு நினச்சேன். ரொம்ப கம்மியாக பேசலாம், இன்னொரு ஃபங்க்ஷனில் பேசலாம்னு நினச்சேன். பட் அத்தனை ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட 8000-10,000 பேருன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், ஸ்பீச்சை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்யூ. ரெட்ரோ அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறது. நம்ம கடந்து வந்த ஒரு காலத்தை குறிக்கிறது. இந்த 27-28 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த காலத்தை என்னால் மறக்கவே முடியாது. இந்த அழகான நினைவுகளை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த படம் பண்ண கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 மாதம்தான். அந்த 4 மாதம் அந்த நாட்களை வந்து எனக்கு மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷம் கொடுத்த நாட்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். ரெட்ரோ குறித்து நான் ரொம்ப வேகமாக என்னோட ஆக்டர்ஸும் கோ ஆக்டர்ஸ் பற்றியும் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் உங்ககிட்ட நான் குயிக்காக வந்துடுறேன். இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணுறோம், ஜெயராம் சார் மிஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஜோஜோ இருக்கார், நாசர் சார் இருந்தாங்க. இவங்க எல்லாமே வந்து தே செட் அ ஸ்டாண்டர்ட். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது வந்து இவங்க என்ன கொடுக்குறாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது வந்து தே ரியலி செட் ஸ்டாண்டர்ட். ஜெயராம் சார்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார், இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா எவர்கிரீன் ஹீரோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அந்த படத்துக்காக அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன், டெய்லியும் அவர் இம்ப்ரூவ் பண்ண விஷயம் பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நாசர் சார் வந்து எனக்கு ஒரு வெல்விஷர், அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார். முதல் படத்துலேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் கூட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷம். அவர் ஜென்யூனாக அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. நிஜமாகவே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு உண்மையாக நம்புறவர் கூட மறுபடியும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஆச்சரியமாக இருந்தது. அவரோட இந்த படத்துக்காக அவர் சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணது, அவரோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு அட்டகாசம் பண்ணிட்டார். ஜோஜு பிரதர், ஐ லவ் யூ. நான் வந்து நான் உங்களை பார்த்துட்டே இருந்தீங்க, என்னை பார்க்காம போயிட்டீங்க. ஒரு காதலி மாதிரி நான் ஏங்கிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன செட்டப் பண்ணாமல் கிராஸ் பண்ணி போயிட்டீங்கலாம் சொன்னார். ஐ ரியலி லவ் யூ அண்ட் ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் கிராஃப்ட். ஒரு டைரக்டராகவும் இருந்துக்கிட்டு the way you went ahead and did all that for Retro was amazing. தமிழ் ரொம்ப நன்றிங்க, அற்புதமாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்பா கஜராஜப்பா ரொம்ப நன்றி ஃபார் ஆல் த லவ்லி டைம். Karna, each and every one of you, Swadika, thank you so much for being part of Retro. You're all one big family now. I think விது நிறைய கஷ்டப்பட்டான் இந்த படத்தில் மைக்கேலாக மாறுறதுக்கு. ஆடிஷன்லேருந்து to see him now, it was amazing to see Vidu, lovely contribution. All the actors, பிரேம் வந்து கால்லாம் உடஞ்சி பிஞ்செல்லாம் வந்து கடலுக்குள்ளே ஓடிட்டு இருந்தார். ஸோ எவ்ரிபடி கேவ் தேர் லவ். ஒரு 4 மாதம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே 4 மாதம் அந்த படத்துக்காக வந்து அத்தனையுமே கொடுத்துருக்காங்க. டு என்டையர் ஆக்டர்ஸ் who all have been with us, we were learning. ஒரு வாட்டியும் வந்து கற்றுக்கிட்டோம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிட்டோம். ஏன்னா கார்த்திக் அவர் எடுக்கிற ஷாட் வந்து சின்ன ஷாட் கிடையாது, எல்லாமே வந்து சிங்கிள் ஷாட் மாதிரி, ஒரு மாஸ்டர் ஷாட் மாதிரி தான் எடுப்பார். ஸோ வி ஆல் ஹாவ் டு பி ரியலி ரெடி வித் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட். படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. அண்ட் பூஜா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆர் ருக்மணி. தேங்க்யூ ஃபார் கிவிங் எவ்ரி திங். அண்ட் டப்பிங் வரைக்கும் மெனக்கெட்டு இந்த படத்துக்காக வந்து டப் பண்ணிட்டு இருந்தாங்க. And such a sincere actor on set. Really appreciate you giving everything and being our Rukmani. And இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முதல்ல புள்ளியார் சொல்லி போட்டதுன்னு சொல்லும் போது மச்சான் கார்த்திக்கும் ராஜாவும் தான். ஸோ 2 பேருக்குமே வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல். 2 பேரும் எடுத்துக்கிட்ட சிரமங்கள் முதல் நாள்லேருந்து கடைசியில் நாள் வரைக்கும் வந்து அது சாதாரண விஷயமே இல்லை. அவங்க 2 பேரும் பண்ணது. தி என்டையர் டீம் 1000 பேர் வந்து அந்தமானுக்கு வந்தாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, ப்ளைவுட்லேருந்து எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு 1000 பேர் பண்ண வேலை வந்து சாதாரண வேலையே இல்லை. அதுவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் வந்து அட்டகாசமான வேலை. ஜாக்கி சாரோட டீமும் சரி, மாயப்பாண்டி டீமும் சரி, they really gave a lot for this film.
இவ்வளோ பேர் பண்ணணுமல்ல, ஒரு படம் உருவாகிறதுக்கு இவ்வளோ பேர் வேலை செய்யணுமில்லங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்போம். ஒன்றுமே இல்லாத ஒரு தீவை வந்து அப்படியே மாற்றினாங்க, கண் முன்னாடி மாற்றினாங்க. டே நைட் ஒர்க் பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் நான் சொல்லுவேன். அண்ட் ஐ திங்க் கட்டாலா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜெயந்திலால் காடா சார் வந்து இங்கே வந்திருக்காங்கன்னா, நம்ம படங்கள் எல்லாமே வந்து வட மாநிலங்களில் எல்லாத்தோட அன்பையும் சம்பாதிச்சிருக்குது, எல்லாத்தோட கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து காடா சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட், தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் ரெட்ரோ ஆல்சோ. அண்ட் இவர் சொல்கிறது எல்லாமே வந்து இது வரைக்கும் எல்லாமே சரியாக இருந்திருக்கு. அண்ட் விரும்பி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. படம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கார்த்திக் அவர் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய மரியாதை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் வித் அஸ் அண்ட் தேங்க்யூ டி சீரீஸ் ஆல்சோ. அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ் பற்றி குயிக்காக போடணுன்னு பார்க்குறேன். ஸ்ரேயாஸும் கார்த்தியும் வந்து அமேசிங். ஒரு கதையை வந்து இந்த சீன் பேப்பரில் பார்ப்போம், விஷுவலாக வந்து மாற்றுறது வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி மாறுமா ஒரு சீனு, இப்படி விஷுவலாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. அண்ட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், ஸ்ரீனிசாலேருந்து, பிரவீன்லேருந்து, சூரஜ்லேருந்து, பரத்லேருந்து, இட் வாஸ் இவ்வளோ பேர் 10,000 பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், என்ன வேலை வாங்கணும், எப்படி அவங்ககிட்ட இருந்து வந்து பெஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து அந்த மொத்த டீமுக்கு தெரியும். நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. 4 மாதத்தில் ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு கேன்வஸில் ஒரு படத்தை முடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நான் மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹரி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ரெண்டு பேரும் கலந்த ஒரு வேறு மாதிரியான ஒரு கலவை வந்து கார்த்தி. நோ பீட் தட் ஸ்பீட், பீட் தட் நோ தட் பேஸ், பாசிட்டிவிட்டினா வந்து நான் கார்த்திகிட்ட அப்படி பார்த்துருக்கேன். அந்த ரெண்டு பேர் டீமும், டைரக்டர் டீமும், கேமராமேன் சார் டீமும், ஸ்ரேயாஸ் டீமும் வந்து அவ்வளோ பிரமாதமாக அது பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஷெரீஃப் மாஸ்டர், தேங்க்யூ. உங்களெல்லாம் ஆட வச்சு ஒரு வைரலாக்கி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போன ஷெரீஃப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஷஃபீக் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ்லி கட்ஸ் அகெயின் ஷஃபீக். ஐ ரியலி என்ஜாய்ட். ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்த உடனே வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சது. நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கும் தெரியும். ஸோ அதுக்கும் என்னோடய மரியாதைகள், மை ரெஸ்பெக்ட்ஸ். கிச்சா மாஸ்டரிங்கில் ஸ்டன்ஸ் வந்து தாய்லாந்து போய் அங்கே கொஞ்ச நாள் ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்தோம். அவங்க டீமும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஒருத்தராக நான் சொல்லிட்டு வந்துருக்கிறேன். சுரேனுக்கு ரொம்ப நன்றி, டிசைனர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரவீன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட வச்சுட்ருக்கிற பிரவீனுக்கும் என்னோட நன்றி. ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பிரதர்லிஹுட் வேணும்னு தான் சொல்லுவேன். அது வந்து நான் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே பார்த்தேன். அது வந்து நம்ம சந்தோஷ் சாராக இருக்கட்டும், கார்த்திக்காக இருக்கட்டும், உரிமையை எடுத்துக்கிட்டு லாஸ்ட் மினிட் ஆனால் கூட தேவர் லிட்டரலி கிரியேட்டிங் மேஜிக் ஆன் ஸ்க்ரீன், மேஜிக் ஆன் ஷூட்டிங் டேஸ். இப்போது 2D பார்க்குறீங்க, ஸ்டோன் பெச் பார்க்குறீங்க, அதில் முதல்ல வந்து ஒரு 2 குழந்தைங்க ஓடி வர மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். ஸோ எங்களோட 2 நிறுவனத்துக்குமே அது பின்னாடி அந்த இசையமைச்சது, எங்களோட லோகோ வர்றது வந்து அவரோட மியூசிக்கில் தான் வருது. ஸோ 2 பேர்த்தோட இதுவும் வந்து ஒரு படம் 2D பண்ணாலும் வந்து அது அவரோட மியூசிக்கில் தான் வந்து எங்களோட படங்கள் ஆரம்பிக்கும். ஸோ வி ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். மனசை வருடுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படி வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, சோகமாக இருக்கும் போதும் சரி, என்னோட கூடயே வந்து அவரோட பாடல்கள் இருந்திருக்குது. இந்த படத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஆல்பம் ஹிட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நம்புகிறேன். அது உங்களால தான். நீங்கள் தான் அதை வந்து வைரல் ஆக்கியிருக்கீங்க. என்னம்மா பாடுறீங்க, கண்ணாடி பூவே கூடயே பாடுறீங்க, வரியெல்லாம் மறக்காமல். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் திஸ் ஃபில்ம். படம் பாட்டு கூடயே ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களோட அன்பை தெரிவிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் கார்த்திக், ஐ திங்க் ஃப்ரம் டே 1 எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. கார்த்திக், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் சரி. ஐ திங்க் டியூரிங் ஃபில்ம் ஷூட் ஆல்சோ வி ஸ்போக் அ லாட். வி ஷேர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அபவுட் லைஃப். வி ஹேட் so many
lovely memories to share with. And எல்லாத்துக்குமே வந்து I could see you putting a lot of heart and soul for each and every shot. இது எப்படியாவது நல்லா வந்துடணும், இது இப்படி பண்ணிடணும் சார், அந்த படத்துலேருந்து இந்த படத்துலேருந்துன்ட்டு யூஆர் கோயிங் பேக் இன் மெமரிஸ், கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் ரீக்ரியேட்டிங் ஸோ மெனி நைஸ் திங்ஸ் ஃபார் த ஃபில்ம் அண்ட் பர்சனலி ஃபார் மீ ஆல்சோ. உங்களோட முதல் படத்துலேருந்தே உங்களோட கிராஃப்ட் மேலே வந்து எனக்கு பெரிய மரியாதை. இவ்வளோ நாளுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து ஒரு நாளும் நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு 82 டேஸில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் படம். பட் ஈச் அண்ட் எவ்ரி டே ஐ திங்க் பூஜா வில் ஆல்சோ நோ we all enjoyed really working under you. இப்போ நான் அங்கே ஒரு 15 பேர் பார்த்தேன் ஸ்டேஜில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக. பட் நிச்சயமாக உங்களால் ஒரு 15,000 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சினிமாக்குள்ளே வந்திருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் யோர் கிராஃப்ட் அண்ட் பிகாஸ் they would want to do films like you. Definitely you are inspiring a larger generation, and lot more filmmakers will be coming because of you, Karthik. This film is very very special. நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் ரெட்ரோ அப்படின்னு சொல்கிறது, நான் திரும்பி சொல்கிறேன், ரெட்ரோங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிப்பிடுறது. இந்த படம் பண்ண நாட்களாகட்டும் இன்னும் எதையுமே என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ கார்த்திக் ஃபார் கிவிங் மீ திஸ். இப்போ உங்ககிட்ட வரேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 3000 பேரை பார்த்துருப்பேன், எல்லாரையுமே கட்டி பிடிச்சிருப்பேன், ஃபோட்டோ எடுத்திருப்பேன். இது வந்து நான் பிறந்த நாளில் பண்ண ப்ராமிஸு. சும்மாலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், பிளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன், இது பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக, மற்றவங்களை நினச்சி நீங்கள் பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் நான். பட் ஃபோட்டோ எடுக்க ஒரு போதும் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப அக்கறையோடு கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப நம்பிக்கையோடு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த அன்பு மட்டும்தான் என்னை செலுத்திட்டுருக்கு. நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அது உங்களால் மட்டுமே தான். இது எல்லாருமே வந்து எனக்கு கிட்ட ½ செஞ்சுரி ஆக போகுது, பாதி செஞ்சுரி முடிஞ்சுது. வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு 20 வயசு தான் இருப்பீங்க. பட் நீங்கள் எனக்கு வந்து அவ்வளோ அன்பை கொடுத்துட்டு இருந்தீங்க, அவ்வளோ பரிமாறிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி எங்கேருந்தோ எவ்வளோ தூரத்துக்கு நடந்தோ வந்து இந்த படம் செலிப்ரேட் பண்ணணும், இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லாருமே நேரம் கொண்டுட்டு வந்து வச்சுருக்கீங்க. இந்த அன்பு இருந்தால் போதும், எனக்கு எதுவுமே, எப்போவுமே நான் நல்லா இருப்பேன். ஸோ இங்கே இருக்கிற தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் இதே தான். அப்பா ஸ்டேஜில் சொன்ன விஷயந்தான். நான் வந்து 10th எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். ஒரே வாட்டி தான் பாஸ் ஆனேன் பப்ளிக்கில். 12th எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். பப்ளிக் எக்ஸாமில் மட்டும்தான் ஒரே வாட்டி நான் பாஸ் ஆனேன். லைஃப் இஸ் அகெயின் பியூட்டிஃபுல். வாழ்க்கையை நம்புங்க, வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து அதை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து 1 வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஐடியில் இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணார். இப்போ அவருக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வயசில் எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம். எடுங்க, அந்த ரிஸ்க் எடுங்க. பேஷனட்டாக இருந்தால் மட்டும் போதாது, ஒப்சஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எல்லாருக்குமே அழகான வாழ்க்கை இருக்குது. திஸ் லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். நான் அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்டு இந்த படத்தில் கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி நிறையா லேயர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். லவ், லாஃப்டர், வார்னு நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு சீனில் வந்து நானும் பூஜாவும் பேசிகிட்டு இருக்கிற சீனில் வந்து தம்மம் த பர்பஸ் அப்படிங்கிற ஒரு சீன் பேசுவோம். ஸோ எல்லாமே வேகமாக வாழ்க்கை போயிட்டுருக்கோம். பிறப்போம், அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம். வீட்டில் தம்பி தங்கச்சி கல்யாணமாகும், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தொழில் வரும், அதில் வெற்றி தோல்வி, அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படின்ட்டு வாழ்க்கை வந்து சுற்றியும் இங்கே இருக்கிறவங்க பற்றியே போயிட்டே இருக்கும். பட்டு கார்த்திக் அவர்கள் படத்தில் கேட்ட அந்த கேள்வி வந்து அந்த சீனோட முடியல. எனக்கு திரும்பி அந்த வார்த்தை வந்து மைண்டில் வந்துட்டே இருந்தது. தம்மம், உன் பர்பஸ் என்ன, உன்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னு கேட்கும்போது வந்து எனக்கு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, இல்லாட்டி நான் சந்தோஷப்படுற பதில் வந்து
இங்கே எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன். என்னோட பர்பஸ் வந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் நடிகனாக இருக்கிறத விட வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்த என்னால் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். அது நான் தனியாக சுயமாக பண்ணவே இல்லை, நீங்கள் கொடுத்த சக்தினால தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அது நீங்கள் என்ன பண்ண வச்சிங்க, நான் சொன்ன மாதிரி 10th ஃபெயிலு 12th ஃபெயிலு காலேஜில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, பட் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து அது மூலமாக எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரி ஆயிருக்காங்க, கிராஜுவேட்ஸ் ஆயிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஆவாங்க. ஸோ அகரமில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த பங்கு இருக்குது. உங்களோட பர்பஸ் வந்து ஐ திங்க் அதில் நீங்கள் தேடிக்கலாம்னு நினைப்பேன். ஞானவேலுக்கு நன்றி, ஜெயஸ்ரீக்கு நன்றி, அகரமில் இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி. ஐ திங்க் வி ஆல் ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். அதை பற்றி இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசுகிற படம் வந்து ரெட்ரோ லவ் லாஃப்டர் வார்ங்கிற மாதிரி பல லேயர்ஸ் இருக்கும். May 1st கார்த்திக் சுப்ராஜ் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. And thank you for this beautiful evening. Bhavna and Raju, thank you so much for this night. Thank you. I love you all. உங்களால தான் நான், உங்கள் அன்புனால தான் நான். மறுபடியும் உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி என்னோட கண்ணாடி பூவுக்கும் நன்றி. அவங்க இல்லாட்டி இவ்வளோ தூரம்லாம் சந்தோஷமாலாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. ஜோக்கு நன்றி. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஹர் சக்தியா கூட அண்ட் எவ்ரிபடி ஆன் செட். த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கார்த்திக். ஸோ தேங்க்யூ ஃபார் ரெட்ரோ அண்ட் May 1st பார்த்துட்டு சொல்லுங்கள்.